இந்த புதுசாக ஃபுட்பால் பார்க்க வந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று குரூப் ஹெச் எடுத்து பார்த்தீங்கன்னா உருகுவே, சவுதி அரேபியா, ஸ்பெயின், கேப் வெர்டே இங்கே எல்லாமே ட்ரா தான் பண்ணாங்க. இந்த 4 டீமில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்துன்னு எப்படி பிரிப்பாங்கன்ற டவுட் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்சஸ் பிளேடு எம்பின்னு இருக்கும், எத்தனை டீம் எத்தனை மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க மேட்சஸ் பிளேடு. நெக்ஸ்ட்டு டபிள்யூ, நெக்ஸ்ட் டிஎல். டபிள்யூனா வின்னு, ட்ரானா வந்து 2 டீமும் ஒரே நம்பர் ஆஃப் கோல்ஸில் இருக்குது, லாஸ் பண்ணுறது, டீம் தோக்குறது. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஃப், ஜிஎஃப்னா கோல் ஃபார். இப்போ நான் ஒரு டீம் இருக்கேன், கோல் ஃபார் என் டீம் எத்தனை கோல் அடிச்சிருக்கு, கோல் ஃபார் மை டீம், அந்த கவுண்ட்டு ஒரு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஜிஏ, கோல் அகேன்ஸ்ட், எனக்கு அகேன்ஸ்டாக எத்தனை கோல் ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ ஜிஎஃப் மைனஸ் ஜிஏ இது ரெண்டு டேலி பண்ணி எடுக்கிற வேல்யூ தான் கோல் டிஃப்ரென்ஸ், ஓவரால் கோல் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 கோல் அடிக்கிறேன், ஆப்போனன்ட் எனக்கு அகேன்ஸ்டாக 2 அடிக்கிறான், 5 - 2 3, இதான் கோல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ. இது புரியும் நினைக்கிறேன். இப்போ கீழே இருக்க டீமும் 3 பாயிண்ட், நானும் 3 பாயிண்ட். நான் இப்போ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி என்னோட கோல் டிஃப்ரென்ஸ் 3 பாயிண்ட், கீழே இருக்க டீமோட கோல் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தான் டாப்பில் இருக்கேன், ஸோ நான் மேலே இருப்பேன். இப்போ நேற்று எல்லாமே ட்ரா தான் ஆச்சு. இதில் எப்படி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துனா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேட்ச்ல வந்து பால் கண்ட்ரோல், பால் பொசிஷன் எந்த டீம் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க இது ஒரு ஸ்டாட்ஸாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் ஃபேர் பிளே, எல்லோ கார்டு வாங்குது, ரெட் கார்டு வாங்குது, இது மாதிரி வாங்காமல் யார் ஒழுங்காக ஆடுறா, இந்த ஒரு ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ இந்த 4 டீம் இருக்குல்ல, நேற்று உருகுவே ஒரு கோல் அடிச்சாங்க, சவுதி அரேபியா கோல் அடிச்சாங்க. கீழே இருக்க 2 டீம் ஸ்பெயின், கேப் வெர்டே வந்து கோல் அடிக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேர் கீழேயா. மேலே வந்து ஃபர்ஸ்ட் உருகுவே, செகண்டு சவுதி அரேபியா. உருகுவே கிட்ட பால் கண்ட்ரோல், பொசிஷன் இதெல்லாம் அதிகமாக இருந்தது, ஸோ அதனால அவங்க ஃபர்ஸ்ட், அது கீழே சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இருக்கும், அவங்களும் பால் கண்ட்ரோல், ஃபேர் பிளே இந்த கவுண்ட்லாம் வச்சு அவங்க தேர்டு. ஃபோர்த்து வந்து கேப் வெர்டே. எல்லாமே ட்ரா தான், பட் இந்த ஒரு ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. லிட்ரலி வந்து இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் மாதிரி ஃபுட்பாலில் இது இந்த டேட்டாலாம் நமக்கு டேபிளில் தெரியாது, பட் இது பின்னாடி ஒர்க் ஆகும். இதனால தான் வந்து இந்த 4 ட்ரா ஆனாலும் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்துன்றது நமக்கு இதுவுமே பிரித்து வைப்பாங்க. இதில் யாராவது டவுட்ஸ்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜர்னி வந்து 50,000, அதுக்கு நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அப்படியே டிஸ்கார்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து இன்ஸ்டா போயில் இருக்குது, அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க.